அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மற்றொரு வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருந்த நிலையில் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மற்றொரு வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்திற்கு பிறகு அறிவித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற அறிவிப்பு இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மற்றொரு வெற்றி என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பிரதமரை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து வலியுறுத்தியதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து தற்பொழுது மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் தற்பொழுது ட்விட்டர் மூலம் அது குறித்து கருத்து தெரிவித்திருக்கார். சாதிவாரி கணக்கெடுப்பை தாமதப்படுத்தியதாகவும் மறுத்ததாகவும் அந்த முயற்சிகள் அனைத்தும் தற்பொழுது தோல்வியடைந்த பிறகு மத்திய பாஜக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இறுதியாக அறிவித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதில் முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை என்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும் எப்போது முடிவடையும் என்று இதுவரை மத்திய அரசு அறிவிக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கார். அதே போல பீகார் தேர்தல் விவாதத்தில் ஆதிக்கம் செலுத்தும் வகையில இந்த நடவடிக்கை அரசியல் நடவடிக்கையாக வெளிப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கார். பிரதமர் எதிர்க்கட்சிகளை சாதி அடிப்படையில் மக்களை பிரிக்கிறார் என்ற ஒரு முறை குற்றம் சாட்டியவர் இப்போது மீண்டும் மீண்டும் இந்த கோரிக்கைகளுக்குள் உடன்பட்டிருக்கார் என்ற கருத்தை முக்கியமாக பதிவிட்டிருக்கார். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது முக்கியமானது என்றும் விருப்பமானது அல்ல என்ற இலக்கு நலன் மற்றும் சமூக நீதி தேடல் ஆகியவற்றுக்கு அந்த அளவை கணக்கிடாமல் இதை சரி செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கார். இது இந்தியா கூட்டணிக்கான வெற்றி என்றும் சமூக நீதி பயணத்தில் மற்றொரு வெற்றி என்றும் திராவிட மாடலின் அடிப்படையில் இந்த திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த வெற்றி என்ற கருத்தையும் தற்பொழுது முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.